இங்க இல்லைன்னா வேற எங்க போயிருக்கான்? அண்ணி, என்ன அண்ணி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? குட்டி எங்க அண்ணி? டேய், கார் எடுத்துட்டு வா, போ. போடா சீக்கிரம், போ. அண்ணி உங்களதான். ஏய், லக்ஷ்மி கேக்குறல்ல, வாயை திறந்து சொல்லு. சுமார ஏண்டி, லக்ஷ்மி குட்டிய பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டான்னு தெரியும்ல. அவகிட்ட குட்டிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லித்தானே ஆகணும். சொல்லு சொல்லு. குட்டிக்கு என்னாச்சு? அது அவனுக்கு மண்ணாங்கட்டி மாதிரி அத்தா போட்டிருக்குமா. நாங்களும் கவனிக்கல. நீங்க கோயிலுக்கு போனதும் அவனுக்கு காய்ச்சல் அடிக்குதுன்னு சொன்னா. கல்யாணம் வேற இருக்கு. அதான் இந்த நேரத்துல வீட்ல எல்லாருக்கும் போட்டுருச்சுன்னா அதான் வேண்டான்னு உங்க அண்ணி வீட்ல கொண்டு போய் பசுபதி விட்டுட்டு வந்துட்டான். நான் கோயிலுக்கு போகும்போது கூட நல்லா தானே இருந்தா. அதாம்மா, நீங்க போனதுக்கு அப்புறம் தான் ஆளு சுணங்கி போய் படுத்து கிடந்தான். அப்புறம் தாமா தெரிஞ்சது. நாங்க வர்றதுக்குள்ள ஏன் கூட்டிட்டு போனீங்க? ஐயோ அத அது குட்டி இல்லாம நான் எப்படி இருப்பேன்? அப்போ கல்யாணத்துல கூட குட்டி இருக்க மாட்டானா? அதான் நான் சொன்னேனேம்மா, அவனுக்கு மாரியாத்தா போட்டிருக்குன்னு. அப்புறம் எப்படிமா வருவான்? லக்ஷ்மி, அம்மாக்கு பிரசாதம் எல்லாம் கொடுக்க மாட்டியா? உனக்கு நான் பொட்டு வைக்கிறேன்டா. அம்மாவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு வா. சரிங்க பெரியம்மா. நாங்க திரும்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவன் மெயின் ரோட்ல இருந்து இப்பதான் அவுட்டர் வந்துகிட்டு இருக்கான். கரெக்டா ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா பார்த்து டயரை பஞ்சர் ஆக்கி அவனை கார்ல இருந்து இறக்கி விட்டுரு. சொல்லிட்டேல்ல, மத்த நான் பாத்துக்கிறேன். திரு, நீ எங்க இருக்க? நான் சென்னைக்கு வந்திருக்கேன். உடனே எனக்கு உன்னை பார்க்கணும். என்ன திவ்யா, திடீர்னு வந்திருக்க? என்ன விஷயம்? தெரியல திரு, அம்மா என்கிட்ட போய் சொல்லி திடீர்னு வர வச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டா சஸ்பென்ஸ்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. திவ்யா, நானே உனக்கு கால் பண்ணணும்னு தான் நினைச்சேன். நீ வந்தது நல்லதா போச்சு. இப்ப என்னாச்சு? என்ன நம்பின பொண்ண என்னால கைவிட முடியாது, புரிஞ்சுக்கோங்க. திரு, திரு, என்ன சொல்ற திரு? நீ இப்ப சொன்னா கூட போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோட வீட்டை விட்டு வர நான் தயாரா இருக்கேன். வேண்டாம் திவ்யா, நாளை காலையில நம்ம கோயில வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். திவ்யா, இங்க அதுக்கான ஏற்பாடெல்லாம் செய்யணும். அதெல்லாம் பண்ணிட்டு நானே கால் பண்றேன். நீ ரெடியா? நாளைக்கு வரைக்கும் என்ன? இப்ப கூட நான் உன் கையால தாலியை கட்டிக்க ரெடியா இருக்கேன். நீ எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு போன் பண்ணு. நான் உன் போனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னது, திவ்யா லவ் பண்றாளா?
கல்யாணம் பண்ணிக்கவும் ரெடி ஆயிட்டாளா? திவ்யா, ஐ லவ் யூ. ஐ மிஸ் யூ. மகளே, நான் உன்னுடன் இல்லாவிட்டாலும் என் கண்கள் உன் வாழ்க்கையை கவனிக்கும். உனது விதியில் வரப்போகும் ஒருவன் உன் உயிரோடு பிணைந்தவன். அவன் பாதையில் இருள் நிறைந்திருக்கும். அவன் போராடும் சவால் பிறர் கையால் தீர்ப்பதல்ல, அது உன்னால் தீரும். அவன் துயரத்தை நீங்கச் செய்யும் சக்தி நீதான். உன் அன்பு அவனை உயிரோடு நிறுத்தும் ஆயுதம். அதே நேரத்தில் அது உன்னை வேதனைக்கும் சோதனைக்கும் இட்டுச் செல்லும். தாயே நல்லூர் அம்மா, இது என்ன சோதனை? அவருக்கு ஏதோ ஆபத்து வரும்னு அம்மாவோட புத்தகத்துல போட்டிருக்கு. அவருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. நாளைக்கு காலையில எனக்கும் அவருக்கும் கல்யாணம். அவரை நீதாம்மா நல்லபடியா என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்லம்மா. அவரை நீதாம்மா காப்பாத்தணும்.